முதல்ல எஸ்ஐஆர்னா என்ன? அதை கண்டு நாம் ஏன் இவ்வளவு அஞ்ச வேண்டிய அல்லது பின்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு? நான் வாக்காளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அதற்கான டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். அப்போ அனைவரையும் சந்தேகப்படுனா அனைவரிடமும் டாக்குமெண்ட்டை கேள். எல்லா ஆவணங்களையும் சரியா சமர்ப்பித்து என்னை நான் இந்த குடிமகன்னு மெய்ப்பித்துக் கொள்வதில் என்ன தடை? ஏழை எளிய மக்களிடம் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுகள் எதுவுமே கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஆனா அடிப்படையில் இந்த ஆதாரே குடிமகனுக்கான அந்த ஒரு அடிப்படை ஆவணம் இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் எப்படி ஆகும்? தேவர்களாக இருக்கட்டும், நாடார்களாக இருக்கட்டும், பிற வன்னியர்களாக இருக்கட்டும், இவற்றிலும் பெரும்பாலான மக்கள் ஏழை எளிய மக்கள் தான். அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். பேர் வரும்படியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அனைவரும் உறுதி செய்ய வேண்டும். சட்டப்படியாக உங்க குழந்தைகளை போய் ஸ்கூல்ல சேர்க்க முடியாது. காவல் நிலையத்தில் போய் ஒரு பிராது கொடுக்க முடியாது. அரசாங்கம் ஏதாவது ஒரு உரிமை தொகையோ அதோ இதோ எதுவும் கொடுக்காது. 16% முஸ்லீம்ங்க, 33% முஸ்லீம்ங்க. அப்ப இருமடங்கு முஸ்லீம்கள் அந்த ஊர்ல உள்ளவங்கள இருமடங்கு முஸ்லீம்களை நீக்கியிருக்காங்க. 7.42 கோடி பேர் உள்ள பீகார் மக்கள்ல 3 பேர் தான் வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் கிறுக்கனாக்கி பைத்தியக்காரனாக்கி அலைய விட்டு இந்த நாட்டில் ஒரு குழப்பத்தில் ஏற்படுத்தினது தானே இந்த தேர்தல் ஆணையம். ஒரு மாதத்திற்குள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் இழந்தது தான். அதற்கு மேல விவாதமே கிடையாது. இந்திய நாட்டு குடிமகனில் இருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் குடியுரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் கள செயல்பாட்டாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஐயா, எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி வாக்காளர்களை திருத்தம் செய்து அதை அவர்களை தணிக்கை செய்கிற வேலையை பீகாரில் ஏற்கனவே ஆரம்பித்து அதை மிக விரைவாக செய்து முடித்தது பாஜக அரசு. அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளானுச்சு. பல கேஸுகள் யோகேந்திர யாதவ் அவர்களுடைய தலைமையில் கேஸுகள் எல்லாம் நடந்துச்சு. இதுக்கு மத்தியில் தமிழ்நாட்டுக்கு அது வரப்போகிறது. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம். தென் மாநிலங்கள் கேரளா உட்பட எல்லா தென் மாநிலங்கள்லையும் நடைமுறைப்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எஸ்ஐஆர்னா என்ன? அதை கண்டு நாம் ஏன் இவ்வளவு அஞ்ச வேண்டிய அல்லது பின்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? அதாவது எஸ்ஐஆருங்கிறது அந்த பெயரில் ஒன்றுமே இல்லை. வாக்காளர் பட்டியலை திருத்துவதுன்னு சொன்னால் ஒரு 4 ஆண்டுகளுக்கு அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதில் டெத்து யார், எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் மாறி போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தால் இருக்கிறாங்களா, இப்படிங்கிறத ஒரு புதுப்பிக்கிறதுக்காகத்தான் நடக்கக்கூடிய இது 1947 சுமார் 7-8 தடவைகள் இந்தியாவில் நடந்திருக்கு. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதலாக இப்பொழுது நடந்த பிரச்சனை தான் இப்போ 2025 ஜூன் 24 அறிவிக்கப்பட்டு பீகாரில் எப்போ அறிவிக்கிறாங்க? நவம்பர் டிசம்பரில் தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்திற்கு முன்னால் அறிவிக்கிறாங்க. சில மாதங்களே இருக்கு முன்னால். அதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. சரி, பீகாரில் தானே அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம்னு சொன்னால் இல்லை. அதை எதிர்த்து வழக்கு போடும் பொழுது ஏன் வழக்கு போட்டாங்க? 11 ஆவணங்கள் தான் நீங்கள் அதை கொடுக்கணும், அதை சான்றாக வைக்கணும், எல்லாரும் கொடுக்கணும். இதுதான் நம்ம அடிக்கோடிட்டு காண்பிக்க வேண்டிய விஷயம். இதுவரைக்கு எப்படி நடந்ததுன்னு சொன்னால், எனிமரேஷனோ வாக்காளர் திருத்த அந்த நடவடிக்கை எப்படி நடந்ததுன்னு சொன்னால், இதுக்கு முன்னால் 2002 நடந்திருக்கு, 4-5 நடந்திருக்கு, பல ஆண்டுகளில் நடந்திருக்கு. அதாவது நமக்கு தெரியும், எனிமரேட்டர்ஸ்லாம் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஆசிரியர்மார், கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு இவங்களெல்லாம் அங்கங்கே தெருக்களுக்கு போவாங்க, வீடுகளுக்கு போவாங்க. ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் அந்த பேரை பார்ப்பாங்க. எப்போ இந்த பேர்கள்லாம் இருக்குது, சரி யார் இறந்து போயிட்டாங்களோ, அப்பா இறந்துட்டாரா, சரி அதை டெலீட் பண்ணியிருப்பாங்க. யார் புதுசாக பையன் 18 வயசாக அந்த அவங்க பேரை சொல்லுங்கள், சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க, அதை சேர்த்துட்டு அந்த ஃபார்மை ஒன்று கொடுத்து இது பண்ணுவாங்க. இப்படித்தான் நடந்து வந்திருக்கிறது, வேறு எதுவும் நடக்கவில்லை. ஆனால் முதலையாக இந்த நாட்டில் உள்ள, அதாவது எந்த மாநிலத்தில் அவர்கள் செய்கிறார்களோ, தமிழ்நாட்டில் செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வயது வந்தவர்கள் எல்லோரும் யார் யாருக்கு வாக்குரிமை இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இது அதாவது
இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை இதுவரை அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக அதை செய்து வந்தது. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவாக இருந்தது. அதாவது அரசாங்கம் தான் இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் இன்க்ளூசிவ்னஸ் அதாவது எல்லாரையும் வாக்களிக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. நான் வாக்காளராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பெயர் அங்கே இருக்க வேண்டும் என்பதை நான் பார்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தினுடைய பொறுப்பே இல்லை. அப்போ நான் பார்த்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் நான் அதற்கான டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். அடிப்படையில் என்ன விஷயம் சொன்னால், இதற்கு முன்னால் அரசாங்கம் இந்திய நாட்டு மக்கள் அனைவரையுமே குடிமக்களாக பாவித்தது. சந்தேகம் இருக்கிற நபர்கள்ட்ட அபூர்வமாக சந்தேகம் இருக்கும். அதுவும் எல்லைப்புறங்களில் உள்ளவங்கள்ட்ட அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, இவர் இப்போ தான் வந்திருக்காரு, கொஞ்ச நாளாக என்னாச்சுன்னு தெரியலன்னு ஆட்சேபனைகள்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சந்தேகம் இருக்கும் நபர்களிடம் டாக்குமெண்ட்ஸை கேட்பாங்க. எப்போ உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் கொடு, எந்த ஊரில் வசிச்ச, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போது அடிப்படையில் அனைவரையும் குடிமக்களாக பாவிப்பது என்பது இதுவரை நடந்து வந்த நடைமுறை. 47லிருந்து 2002 வரை அது, அல்லது இதுக்கு முன்னால் நமக்கு 24 வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் வரைக்கும். ஆனால் இப்பொழுது முதன்முறையாக இந்தியாவில் உள்ள குடிமக்கள் அனைவரையும் சந்தேகப்படு. அதுதான் அடிப்படையில் உள்ள விஷயம். அப்போ அனைவரையும் சந்தேகப்படுனா அனைவரிடமும் டாக்குமெண்ட்டை கேளு, விண்ணப்ப படிவத்தை கேளு, நீ எங்கே பிறந்த, என்ன விஷயம், 11 டாக்குமெண்ட்டை கொடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறதா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாக அதாவது மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையாக இந்த சிஸ்டத்தை இந்த தேர்தல் ஆணையம் அமல்படுத்துகிறது என்று சொல்லுகிறோம். இதுதான் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செய்தி. இல்லை, இப்போ பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு சொல்கிறது என்னென்னா, மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொதுவான புரிதல். அப்போது நீங்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் கரப்ஷனோ மற்ற எந்த பிரச்சனையுமே பாஜகவை பார்த்து நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? இப்போ நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ்னு சொல்கிறதா இருந்தால் பாஜகவுக்காரர்களையும் சேர்த்து தானே. இப்போ நேற்று கூட நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், குளத்தூர் தொகுதியில் 10,000 பேரோ என்னமோ 20,000 பேரோ 30,000 பேரோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் சரி பண்ணணும்னா இப்போ இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணி தானே ஆகணும். இப்போ இதெல்லாம் தடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதையெல்லாம் அப்போ உங்ககிட்ட எல்லோருக்குமான நடைமுறை தானே. பாஜகவுக்கும் அதுதான், அதிமுகவுக்கும் அதுதான், திமுகவுக்கும் அதுதாங்கும்போது எல்லா ஆவணங்களையும் சரியாக சமர்ப்பித்து என்னை நான் இந்த குடிமகன்னு மெய்ப்பித்துக் கொள்வதில் என்ன தடை? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் அடிப்படையில் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி வேலை செய்கிறது என்பது பற்றி தெரியாதவர்கள், புரியாதவர்கள் பேசுகிற பேச்சு இது. அதாவது ஒரு தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதே, இந்த உள்ளாட்சி தேர்தல் பற்றி தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மேல்பார்வை இருக்கும். ஆனால் மாநில மத்திய தேர்தல்கள் எல்லாம் நடப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தான் அதை நடத்துகிறது. அதிகாரிகள் இங்கு இருந்தாலும் அந்த காலத்தில் தேர்தல் ஆணையருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடுவாங்க. இப்போ நான் அரசு ஊழியனாக இருக்கேன்னு சொன்னால், தமிழ்நாடு அரசு ஊழியனாக இருக்கேன்னு சொன்னால், எனக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. அதை கலெக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எஸ்பியை மாற்றுறது, கலெக்டரை மாற்றுறது தேர்தல் ஆணையம் அங்கே செய்கிற வேலை. அந்த காலம் அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிஎம்முக்கெல்லாம் அங்கே வேல்யூவே கிடையாது அந்த காலகட்டத்தில், எந்த சிஎம்மாக இருந்தாலும் சரிதான். அப்போது 20,000 பேரை சேர்த்துட்டா, 30,000 பேரை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அது தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் தான் செய்திருக்க முடியுமே ஒழிய தமிழக அரசோ அல்லது கேரளா அரசோ எந்த மாநில அரசும், அந்த பாஜக மாநில அரசாக இருந்தாங்க, அவர்களுக்கு பொறுப்பு கிடையாது, பொறுப்பு இருக்க முடியாது. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். அடுத்தது மடியில் கனம் இருந்தால் தானே அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு சாதாரண மக்கள் எத்தனை பேர் அவங்களுடைய அன்றாட வேலைகள் இருக்கும்போது 1 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 மாதம் டைமில் அந்த காலகட்டத்துக்குள்ளே ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி எனக்கு அந்த 11 டாக்குமெண்ட் இருக்க, அந்த 11 டாக்குமெண்ட்டையும் நான் அதில் என்னென்ன டாக்குமெண்ட்டு பாருங்கள், காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு,
அல்லது நம்ம நிலம் வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி தான், அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு, இது போன்ற, அதாவது வெளிநாட்டுக்கு போகிற அந்த கடவுச்சீட்டு, இப்படிப்பட்ட ஒரு 11 டாக்குமெண்ட் தான் வந்து அவங்க வச்சுருக்காங்களே ஒழிய சாதாரண மக்களிடம், அதாவது ஏழை எளிய மக்களிடம் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுகள் எதுவுமே கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ என்னன்னா, ஏகப்பட்ட பேரை, அதாவது பெரும்பாலான மக்களை வெளியே அனுப்புவதை நோக்கமாக கொண்டது தான் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை. அதிலும் குறிப்பாக டார்கெட் பண்ணி இது பண்ணுறது, அதனுடைய நடைமுறையை பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தெரிய வரும். இப்போது நம்ம சாதாரண மக்கள்கிட்ட என்ன இருக்குது, 100 நாள் அடையாள அட்டை இருக்குது, அதை இவங்க சேர்க்கலை, 11 டாக்குமெண்ட்டில் சேர்க்கலை. சாதாரண மக்கள்கிட்ட என்ன இருக்குது, ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது. இந்த தேர்தல் கமிஷன் கொடுத்தது எத்தனாயிரம் கோடி ரூபாயை செலவு பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அது கிடையாது. ஓட்டர் ஐடி கார்டுலாம் எனக்கு இருக்குன்னா நீங்கள் சொல்ல முடியாது. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குமா, டிரைவராக இருக்காமா, டிரைவிங் லைசன்ஸ் செல்லாது. பேன் கார்டு வச்சுருக்கேம்மா, பேன் கார்டு செல்லாது. ஆதார் கார்டு, அது ஆதார் கார்டு 12வது டாக்குமெண்ட்டாக உச்சநீதிமன்றத்தில் யோகேந்திர யாதவும் பிரசாந்த் பூஷனும் கடுமையாக போராடி 14 நாட்கள் அந்த போராட்டம் நடந்ததற்கு பின்னால் ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்முடைய அந்த சுதந்திர தினத்திற்கு முன்றைய நாள் கண்டிப்பாக ஆதாரையும் சேர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான உத்தரவு போட்டதன் அடிப்படையிலே ஆதார் அந்த கார்டும் 12வது டாக்குமெண்ட்டாக அங்கே சேர்த்திருக்கிறது. 14 நாளைக்கு அப்புறம், இப்போ அதாவது ஏற்கனவே 30 நாளில் 14 நாள் முடிஞ்சு வச்சு, மிச்சம் 15 நாளைக்குள்ளே தான் வந்து அந்த விஷயங்கள் போகணும். அப்போது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்க முடியும்? அது அங்கே வேறு சில பயங்கரமான குழப்பங்கள் ஏற்பட்டது. இப்போதைக்கு இந்த தமிழ்நாடு மற்றும் இன்னும் 50 கோடி பேர் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதாது அப்படிங்கிறான். நீங்கள் அதை கவனிக்கணும். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குங்காங்க, என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குங்காங்க. இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவன் சொல்கிற 11 டாக்குமெண்ட்டில் இதெல்லாம் வரல. ஆதார் கார்டு குடியுரிமை, நான் இந்த நாட்டில் உள்ள குடிமகனா இல்லையா என்பதுக்கு சொல்வதற்கான ஆவணம் இது இல்லைங்கிறான். அப்போ எதுதான் ஆவணம்? அதான் உச்சநீதிமன்றம் கேட்டது, என்ன டாக்குமெண்ட்டு நீ சொல்லக்கூடிய இந்த 11 டாக்குமெண்ட்டில் எந்த டாக்குமெண்ட்டு, முக்கியமாக 8 டாக்குமெண்ட்டு, அந்த வீடு பத்திரங்கத்திலலாம் விடுங்க, 8 டாக்குமெண்ட்டு, அந்த 8 டாக்குமெண்ட்டை நம்ம அரசாங்கத்தில் அப்ளை பண்ணணும்னு சொன்னான், போய் முனிசிபாலிட்டியில் அல்லது கார்பரேஷனில் போய் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் ஆதார கொடுன்னு கேட்கான். ஆதார் அடிப்படையில் தான் இதெல்லாம் கொடுக்காம். ஆனால் அடிப்படையில் இந்த ஆதாரே குடிமகனுக்கான அந்த ஒரு அடிப்படை ஆவணம் இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் எப்படி ஆகும்? ஆதாரை ஒரு மனிதன் வெளிநாட்டுக்காரன் போலியாக உண்டு பண்ண முடியும்னா, இதன் அடிப்படையிலே வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை போலியாக வாங்க முடியாதா? இதன் அடிப்படையிலே வாங்கக்கூடிய பிற காஸ்ட் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாதா? எல்லாம் வாங்க முடியும். அப்போ அடிப்படையான ஆவணம் ஆதார் கார்டு, அது இன்று ஒரு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டாக 12வது டாக்குமெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் போதாது, அது இருந்தால் இன்னும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அதுதான் இன்றைய தினம் வரை வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது சம்பந்தமாக ஒரு தெளிவில்லை. பீகாருக்கு தெளிவாக இருந்தது, இன்னைக்கு நமக்கு தெளிவில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உள்ள விஷயம். இப்போ இந்த விவகாரத்தில் நீங்கள் சொன்னீங்க, அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர், ஒரு தண்ணீர் தூக்குறவர், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுறவங்க, இவர்கள்ட்டெல்லாம் வந்து ரேஷன் கார்டு இந்த மாதிரியான அடையாள அட்டைகள் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரியான பாஸ்போர்ட்டு, பல கல்வி சான்றிதழ்கள் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இதை வந்து வேறு விதமாக முதல்வர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது தலித்துகள் மற்றும் இஸ்லாமியர்களை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி இதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட முடியுமா? இது இப்படி ரெலவென்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். இன்னொன்று, பாஜகவில் இந்த மாதிரி இவர்களுக்கான ஆதரவாளர்கள் இல்லையா? பாஜகவிற்கு ஆதரவாளர்கள் எல்லா பக்கத்துலையும் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு கூட இருக்கிறாங்க, அல்லது தலித்துகளுக்கு கூட இருக்கிறாங்க. ஆனால் எப்படி அவன் பார்ப்பான்னு சொன்னால், ஒரு ஊரில் வந்து 1000 பேர் இருக்கிறாங்க, 30 பேர் அல்லது 40 பேர் ஒரு மைனாரிட்டி செக்ஷன் நமக்கு ஆதரவாக உள்ளவர்களாக இருந்தாலும், மிச்சம் உள்ளவங்க எதிரிகளாக இருந்தாலும் அந்த ஊர் அழின்னு தான் சொல்லுவான். நம்ம ஆட்கள் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அப்போ அவர்களுடைய ஆதரவாளர்கள் சின்ன குறைந்த அளவிற்கு எந்த அமைப்பில் இருந்தாலும் அவர்களை பற்றி அக்கறை இல்லைங்கிறதா இன்றைக்கு நோக்கமாக இருக்கிறது.
நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, தலித்துகள் மட்டும்தான். தலித்துகள் இல்லை, அது ஓரளவுக்கு தான் சரி. இவர் நம்முடைய முதல்வர் சொன்னது. ஏன்னா ஆதிக்க சாதிகள், நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சாதிகள்னு நம்ம சொல்லுவோம். அதில் அது தேவர்களாக இருக்கட்டும், நாடார்களாக இருக்கட்டும், மற்றும் பிற வன்னியர்களாக இருக்கட்டும், இவற்றிலும் பெரும்பாலான மக்கள் ஏழை எளிய மக்கள் தான், உழைக்கும் மக்கள் தான். அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். எனவே தலித்துகளுக்கு மட்டுமுள்ள விஷயம் இல்லை, இந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடிய அந்த இதில் தான் இருக்கார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கூடுதலான ஆபத்து இருக்கிறது. எப்படி ஆபத்துன்னா, இவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது சாஃப்ட்வேரில் அந்த கம்ப்யூட்டரில் வந்து பேரில் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இஸ்லாமியர்களை பேரில் பார்த்து கண்டுபிடிச்சிட முடியும். ஏஐ சர்ச், ஏஐ இன்ஜின் போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதனால தான் என்ன நடந்திருக்குன்னா, பீகாரில், அது பீகாரை சொல்கிறது பொருத்தமாக இருக்கும். 65 லட்சம் பேர் முதல்ல பீகாரில் வந்து நீக்கினாங்க, அது எல்லாரையும் வரைவு வாக்காளர் பட்டியலில். ஆனால் பீகாரில் உள்ள இஸ்லாமியர்கள் 16.7% தான். ஆனால் இந்த 65 லட்சத்தில் நீக்கினது வந்து 22.7 இஸ்லாமியர்களை நீக்கினாங்க. இறுதிப்பட்டியலில் 3.66 லட்சம் பேரை நீக்கிறாங்க. அதில் இஸ்லாமியர்களை 33% நீக்கிறாங்க. அதாவது 16% முஸ்லீமுங்க, 33% முஸ்லீமுங்க. அப்போ இருமடங்கு முஸ்லீம்கள் அந்த ஊரில் உள்ளவங்கள இருமடங்கு முஸ்லீம்களை நீக்கியிருக்காங்க. இந்துக்களை நீக்கியிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களை நீக்கிறார்கள், தலித்துகளை நீக்கியிருக்கிறார்கள். ரேஷியோ படி இருக்கிற புள்ளி விவரத்தின்படி அதிகமாக நீக்கியிருக்கிறார்கள். அதாவது 70 லட்சம் 30 லட்சம் முஸ்லீம் தான் நீக்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த வீதாச்சாரப்படியில் கூட 67 லட்சம் போட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது 1 கோடி பேர் அப்படின்னு வச்சுக்கலாம், அது நீக்கியிருக்கிறாங்க. இப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு மிக மிக மோசமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இப்போது நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக தன்னுடைய திட்டத்துக்கு முன்கூட்டியே களத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எலெக்ஷன் கமிஷனை இப்படி தவறுதலாக பயன்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்ட இருக்குது. நீதிமன்றத்தில் வாதாடும் போது நேரடியாக வந்து சில நீங்கள் குற்றம் சாட்டுறதுக்கான ஒரு கத்தி எடுத்து குத்திட்டானா, கத்தியை குத்தும்போது பார்க்கல, எவிடன்ஸ் இல்லாகும்போது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸுன்னு சொல்லுவாங்க. அது சூழ்நிலை வந்து உங்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னு. அதுபோல் அதை விட கூடுதலாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் இருந்து நீங்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே பாஜக வந்து ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் வட இந்தியாவில் நடத்திட்டு வந்திருக்கு. என்ன பிரச்சாரம்னு சொன்னால், முஸ்லீம்கள் பங்களாதேஷிலிருந்து வந்தவங்க இல்லீகலாக, அதாவது என்ன சொல்கிறது, முறையற்ற முறையில் அல்லது சட்டவிரோதமாக வந்து குடியேறியவர்கள் இங்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதேபோல் மியான்மரிலிருந்து வந்தவர்கள் ரோஹின்யாக்கள் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், வட இந்திய மாநிலங்களில் குறிப்பாக பீகார், மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களெல்லாம் அவர்கள் வாக்களித்து அங்குள்ள அரசியல் அமைப்பு அந்த முறையவே மாற்றக்கூடிய வகையில் இருக்கிறார்கள். அதாவது சுருக்கமாக சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வாக்களிக்க மாட்டான், எதிர உள்ளவனுக்கு இந்தியன் பிளாக்கில் உள்ளவங்களுக்கு வாக்களிக்கிறாங்கிறதா அவங்களுடைய இந்த கன்டென்ஷன். இப்படி 10 ஆண்டுகளாக பிரச்சாரம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2025 ஜூன் மாதம் இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஜூன் மாதத்தில் கூட பிரதமர் மோடி அவர்களே திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை செய்திருக்கிறார். இங்கே வந்து வெளிநாட்டு ஊடுருவல்காரர்கள் இங்கே அதிகமாக வந்திருக்கிறார்கள், அவர்களை நீக்குவது தான் முக்கியமான நம்முடைய கடமை என்று. அப்போ நம்ம சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, இது நியாயம் தானே, வெளிநாட்டுக்காரன் நம்ம இதில் இருக்க முடியாதுன்ட்டு. ஆனால் என்ன தரவு வச்சிருக்க நீ, இதுவரைக்கும் ப்ரூஃப் பண்ணலை, எவ்வளோ பேர் இருந்தானு இப்போமாவது ப்ரூஃப் ஆகிருக்கா அப்படின்னா, இந்த 3 மாத காலத்தில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை நடந்ததை ஜூன் 24ஆம் தேதியிலிருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் உள்ள இந்த காலகட்டத்தில் 3 மாதத்துலேயும் வெளிநாட்டுக்காரங்க இருக்கிறாங்க. அவங்கள நீக்கிறதுக்கான, சுத்தப்படுத்துவதற்கான இந்த சிஸ்டம், அந்த வார்த்தை தான் அவர்களுக்காக அப்படிங்கிறத சொல்லி செஞ்சதற்கு பின்னால் இறுதி வாக்காளர் பட்டியலில் எவ்வளோ பேர் இருக்காங்க, வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னால், கடைசியில்
கண்டுபிடிக்கப்பட்டது 5 வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று அதில் 2 பேர் இறந்து விட்டார்கள், 3 பேர் இருக்கிறாங்க. 7.42 கோடி பேர் உள்ள பீகார் மக்களில் 3 பேர் தான் வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது, இதற்காக ஒரு 3 மாத காலம் பிரச்சாரம் செய்து எல்லாரையும் கிறுக்கனாக்கி பைத்தியக்காரனாக்கி அலைய விட்டு இந்த நாட்டில் ஒரு குழப்பத்தில் ஏற்படுத்தினது தானே இந்த தேர்தல் ஆணையம். அதுதான் நான் யோகேந்திர யாதவ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த தேர்தல் ஆணையம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்திய நாட்டு மக்களிடம் என்று. இப்போ நீங்கள் முன்னாடி கூட சொல்லியிருந்தீங்க, எல்லாரும் பொதுவாக 65 லட்சம்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு 15 லட்சம் கூடுதலாகன்னு சொல்லி 80 லட்சம் தான் நீங்கள் பழைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. 80 லட்சம் பேரை அவர்களுக்கு வாக்காளர்கள் இல்லைன்னு கழிச்சதுக்கு அப்புறம் 3 பேரை மட்டும், இந்த 3 பேரை பிடிக்கிறதுக்கு தான் 80 லட்சம் பேரை நீங்கள் சல்லடை போட்டு சலித்தீர்களா? இப்போ இந்த 80 லட்சம் பேர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இந்த 80 லட்சம் பேர் 3 பேர் சல்லடை போட்டு பிடித்து, அதாவது அந்த நோக்கத்தை வைத்துக்கொண்டு, அவர்கள் பெயரை வைத்துக்கொண்டு, இவர்களுடைய நோக்கத்தை, அதாவது ஏழை எளிய மக்களை, தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களை, இஸ்லாமியர்களை, பெண்களை, இவர்களை நீக்கி இருக்கிறாங்க இன்றைக்கு. அதுதான் இன்றையுடைய வெட்ட வெளிச்சமாக இறுதியில் தெரிகிறது. பெண்களை அவங்க எவ்வளோ இருக்க, அதாவது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு முன்னால் 1000 பேருக்கு கிட்டத்தட்ட 990 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு 1000 ஆண்களுக்கு 882 பேர் தான் பெண்கள் இருக்காங்க போது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது இவர்களுடைய நோக்கம் இந்த பரிசுத்தப்படுத்துவதல்ல, திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை யாரை நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நீக்குவது. அதுதான் அந்த ப்ராசஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நம்ம ஃபார்ம் எல்லாம் போய் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறோம். இப்போ புதுசாக இந்த நடைமுறைப்படி எல்லாரும் கொடுத்தாகணும். கொடுக்கலைன்னு சொன்னால், அந்த 1 மாதத்துக்குள்ளே கொடுக்கலைன்னா உங்கள் பேரில் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேல்முறையீடு கிடையாது ஐயா, விசாரணை கிடையாது. இந்திய நாட்டு குடிமகனிலிருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள். வாக்காளர் அல்ல. நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் படித்தவங்களே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வருவாங்க, ஃபார்ம் எடுத்துகிட்டு வருவாங்க, நம்ம பேர் இருக்கான்னு கேட்பாங்க, அந்த பேரில் நம்ம டிக் பண்ணி கொடுத்துட்டோன்னு. இல்லை, இந்த செய்தியை நம்ம வெளியே கொண்டு போய் ஆகணும். அது கட்சிக்காரர்கள், எல்லா கட்சிக்காரர்களையும் நம்ம கொண்டு போய் ஆகணும். அது அதிமுக காரங்க, பாஜக காரங்க, தலைமை என்ன எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், சாதாரண மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் ஆகணும். நாம் இந்திய நாட்டு குடிமகள் மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃபாரத்தை கொண்டு போய் அவன் சேர்க்குறானா இல்லையான்னு பார்க்க வேண்டியது நம்ம கடமை. யாராவது ஒருத்தர் கட்சிக்காரங்க கொடுத்துட்டோம்னு சொன்னால் அங்கே போய் அதோடு நம்ம வேலை முடிங்கிறதில்ல, அங்கே போய் சேருதா இல்லையான்னு பார்க்கணும். அதற்கப்புறம் ஆவணங்கள், சரியான ஆவணங்களை நம்ம கொடுக்கணும். இந்த 11 ஆவணங்களில் ஒரு ஆவணத்தையும் அப்புறம் ஆதார் கார்டையும் கொடுக்கணும். அப்போ அது என்ன சொல்லியிருக்கிறான், 2003 தேர்தல் வாக்காளர் பட்டியலில், இது முக்கியமான விஷயம், 2003 வாக்காளர் பட்டியலில் யார் பெயர்கள்லாம் இருந்ததோ அவர்கள் ஆவணம் கொடுக்க வேண்டாம். 11 ஆவணம் கொடுக்க வேண்டாம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தாய் தகப்பன் கொடுக்க வேண்டாம். இது பீகாரில் கிடையாது, இங்கே மாற்றிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அவர்கள் உறவினர்கள் கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் இப்போ புதுசாக சேர்த்துருக்கிற விஷயம், நல்ல விஷயம். ஆனால் இது இல்லாமல் இருப்பாங்கள்ல, 2003 இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்க இந்த ஆவணங்கள்லாம் கொடுத்தாகணும். இப்போ இதை நோக்கி நம்ம நகரும் பொழுது இந்த 1 மாதத்துக்குள்ளே கொடுக்கலைன்னா பேர் ரிமூவ் ஆயிரும். 1 மாதத்துக்குள்ளே ஆவணத்தை கொடுத்தாகணும். அதற்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த அதாவது அதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய பார்த்துட்டு அந்த தேர்தல் அதிகாரிகள், நம்ம தேர்தல் அதிகாரிகள்லாம் நினைக்காதீங்க, தேர்தல் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அவன் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த ஆர்பிட்ரரி, அதாவது தன்னிச்சையாக அவர்கள் முடிவு செய்வார்கள். யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்பதை தன்னிச்சையாக முடிவு செய்வார்கள். அப்போ நாம் அங்கே உள்ளது நான் பேச முடியும், பீகாரில் நடந்ததை. இங்கே என்ன செய்வாங்கன்னு நான் சொல்ல முடியாது. அது நான் சொல்வது அது அதிகப்படியாக இருக்கும். அங்கே என்ன நடந்தது என்றால், தன்னிச்சையாக அவர்கள் கிட்டத்தட்ட ஏராளமான
நாம் ஏற்கனவே சொன்னது போல பெண்களையும் இஸ்லாமியர்களையும் நீக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். இப்போ இப்படிப்பட்ட நெருக்கடி, அதாவது எல்லா கட்சிகளும் எல்லோருமே இதுக்குள்ள நெருக்கடிக்கு உள்ளாகும் போது இந்த விவகாரத்தை, இந்த பிரச்சனை இது வந்து இப்படி வரப்போகிறது அப்படிங்கிற அறிவிப்பு வந்த உடனேயே அதிமுக தரப்பிலிருந்து ஜெயக்குமார்லாம் அதை வந்து ஆதரிக்கிறார். அதை எதிர்த்து திமுக பேசுகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றாங்க, எல்லோரும் ஒரு திசையில் நின்று இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக போராட வேண்டியதில் அதிமுக தனிச்சு நிற்கக்கூடாதுன்னு விசிக தலைவர் சொல்றாரு. ஆனால் அவங்க ஆரம்பத்திலேயே ஒரு சைடா பாஜக சைடு, அவர்களுடைய கூட்டணி சைடு அவங்க நிற்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்களுக்கு அரசியல் ஏற்கனவே எடுத்த முன்முடிவு தானே ஒழிய நடைமுறையில் எப்படி இங்கே கீழே நடக்க போகுதுங்கிறத பற்றி அவங்க கொஞ்சம் கூட அவங்க மக்களை பற்றி கூட கவலைப்படலை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். விவசாயிகளுக்கு எதிரான இந்த பாஜக அரசு வந்து 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வந்திருக்கும் பொழுது, உங்களுக்கு நினைவிருக்கும், இந்த நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் போய் போராடினோம். கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு மேலாக. அப்பொழுது நாடாளுமன்றத்தில் அதிமுகவினுடைய அந்த வாக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அந்த சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும், கொண்டு வந்திருக்க முடியாது. இந்த 781 பேர்கள் வந்து இறந்ததற்கு காரணம் வந்து நான் நேரடியாக குற்றம் சாட்டுவேன் அதிமுகவினுடைய இந்த அரசியல் தலைமை. கீழே உள்ள அந்த அணிகளை பற்றி பேசவே இல்லை. அணிகளுக்கு எதுவுமே தெரியாது. அதுபோல் இந்த 44 தொழிலாளர் சட்டங்களை 4 சட்டங்களாக கொண்டு வந்தாங்களா, அதுவும் அந்த கொரோனா நேரத்தில் தான் இவர்களுடைய ஆதரவோடு தான் நிறைவேற்றப்பட்டது. அப்போது அங்கே உள்ள அந்த தலைமை வந்து அவர்களுடைய மக்களுக்கு விரோதமாகவே அவர்கள் இயங்குகிறார்கள். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த இடத்துல தான் இது வெறுமனே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மட்டும் இல்லை, இது வெறுமனே வாக்காளராங்கிறது இல்லை, நீ இந்த நாட்டின் குடிமகனா என்பதை தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த இடத்துல சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுவும் சேர்ந்து இது வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இதற்கு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்றத்தில் பேசினார், நீங்கள் சட்டமன்றத்தில் பேசினார். இது இங்கே யாராவது பாதிக்கப்பட்டாங்களா, இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, சிஏஏனால ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உங்கள் வீட்டில் யாராவது பாதிக்கப்பட்டாங்களான்னு கேள்வி கேட்டாரே. சிஏஏ அல்லது அந்த சட்டத்தினுடைய அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ஆர்சிங்கிற அந்த ரிஜிஸ்டர் கொண்டு வந்தோம். அஸ்ஸாமில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை வந்து கேம்பில் போட்டாங்க. அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றும் அவர்கள் கேம்பில், அந்த இலங்கை அகதிகள் எப்படி கேம்பில் இருக்காங்களோ அதுபோல தான் கேம்பில் தான் இருக்கிறாங்க. அவர்களால் நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஆட்கள் எல்லாம். அதுபோல் இப்போ அதிமுக காரங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்களெல்லாம் வந்து குடியுரிமைகளை நீக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க? அப்போ இந்த அடித்தட்டு மக்கள் தான் புரிஞ்சுக்கிடணும். அதாவது நம்ம வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதிமுக தலைமை வந்து அவர்களுடைய அரசியல் ரீதியான முடிவு, அது அவர்களுக்கு உரிமை உண்டு, நான் அதற்குள்ளே போகலை. ஆனால் அந்த அடித்தட்டு மக்கள் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்று கிளர்ந்திட வேண்டும். அவர்கள் வந்து தான் இன்றைக்கு யார் சரியான தலைமை என்று முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா இதோட முடிஞ்சு போகிறதில்லை. இது ரொம்ப மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போடுகிறது. அது அப்புறம் பேசுவோம். இந்த குடிமக்கள் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதை ஆதரிக்கிற கட்சிக்காரர்கள், அதிமுக காரர்களும், அடித்தட்டில் இருக்கக்கூடிய இல்லை கீழே இருக்கக்கூடிய எல்லா அதிமுக காரர் மக்களும் அவர்களையும் குடிமக்கள் இல்லைன்னு வெளியில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஆவணம் கொடுன்னு தானே செய்ய போகிறது. ஆனால் இவர்கள் எப்படி அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறேன். வெளியே நிறுத்திட்டு ஆவணங்கள் கொடு என்கின்ற வாதத்திற்கே இடம் கிடையாது ஐயா. வெளியே 1 மாதத்திற்குள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் இழந்தது தான். ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தேர்தல் கமிஷன் மாற்றப்பட வேண்டும், அல்லது பாராளுமன்றத்தின் மூலமாக சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். அதுவரை இந்திய குடிமக்களாக இருப்பவர்களுக்கு இவர்கள் தகுதியற்றவர்கள், இவர்கள் இந்த நாட்டு பிரஜைகள் அல்ல என்பது அதற்கு மேலே விவாதமே கிடையாது. ஒரு தேர்தல் கமிஷன் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் குடிமகனா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்னால், அப்படி முடிவு பண்ணப்பட்ட பிறகு அந்த மக்கள் என்ன விதமான, அவர்கள் என்ன ஆவார்கள், அவர்கள் என்ன விதமான அதாவது அது என்ன விதமான விளைவை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும்? அதாவது படுமோசமான விளைவுகள். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வாக்கு போடாட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு. அது சாதாரணமாக நிறைய பேர், ஒரு 40% மக்கள் பொதுவாக எப்போதும் வாக்கு அளிப்பதில்லை. அதனால் என்ன வாக்கு போட வேண்டாம்ட்டு. அது அல்ல பிரச்சனை. நீங்கள் உங்கள் நேமை நீக்கியாச்சுன்னு சொன்னால்
நீங்கள் ஒரு சட்டப்படியாக உங்கள் குழந்தைகளை போய் ஸ்கூலில் சேர்க்க முடியாது. சட்டப்படியாக ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு பிராது கொடுக்க முடியாது. சட்டப்படியாக நீங்கள் உங்களுக்கான உரிமைகள், உதாரணமாக வந்து இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு உரிமை தொகையோ அதோ இதோ எதுவும் கொடுக்காது. அதாவது கண்டுக்காமல் இருந்துட்டு போகிற அது அப்படி போகிறாருன்னா பரவாயில்ல. ஆனால் இந்தியா திருப்பி மீண்டும் ஒன்றிய அரசு இந்திய மக்கள் இல்லாதவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சட்டம் போட்டும் பட்சத்தில், அல்லது இங்கே லோக்கலாக உள்ள இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து குடிமகன் இல்லாதவனுக்கு நீங்கள் எல்லா ஃபார்ம்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க, ஆர்யூஏ இந்தியன் சிட்டிசன்னு கேட்பாங்க. நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு என்ன சொல்ல சிம் கார்டு வாங்கினாலுமே ஆர்யூஏ இந்தியன் சிட்டிசன் வந்து பேங்க்கில் அப்ளை பண்ணால், நீங்கள் இந்தியன் சிட்டிசன் இல்லாதவங்க இந்தியன் சிட்டிசன் ஆம்னு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அது ஃப்ராட் ஆயிரும். அதுக்கு ஜெயிலில் தூக்கி போட்டுருவான். நீங்கள் இந்தியன் சிட்டிசன் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ எதுவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் வந்து முட்டுச்சந்தில் போய் உங்களை நிறுத்திடுவாங்க. இதுதான் இன்று நடக்கப் போகிறது. அதனால் நான் என்ன விரும்புகிறேன்னு சொன்னால், இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய பேதங்களை மறந்து எல்லா திமுகலேருந்து அண்ணா திமுகலேருந்து ஈவன் பாஜக கட்சி தலைமை என்ன நினச்சாலும் சரி பரவாயில்ல, கீழே உள்ள மக்கள் எல்லாம், அதாவது ஒரு பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு கட்சிக்குள்ளவர் வந்து 50 ஃபார்மை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த ஃபார்ம்களெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து அந்த 2003 அந்த வாக்காளர் பட்டியலில் இல்லாதவங்க போகிறோம் அந்த தன்னுடைய ஆவணங்களை கொடுத்து பேர் வரும்படியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அனைவரும் உறுதி செய்ய வேண்டும். விண்ணப்பம் கொடுக்கறது அனைவரும். அவன்கிட்ட கொடுத்துட்டேன், அவன் கொடுக்கலையே, ஐயையோ நடந்து போச்சே, அப்புறம் அழுது புரண்டாலும் செத்த மாதிரி, அதுக்கப்புறம் அழுது புரண்டாலும் எதுவும் செய்ய முடியாது என்பது தான் இன்றைக்கு இறுதியான நிலை. எனவே கட்சிகள் அனைத்தும் என்றைக்கு ஆரம்பிக்கிறதோ அன்றிலிருந்து வேகமாக எனிமரேஷன் ஃபார்முகளை ஃபில்லப் பண்ணி நம்பிக்கையுள்ள அந்த கட்சியாளர்களிடம் நம்ம மக்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் நான் இறுதியாக விரும்பி கேட்டுக்கொள்வது. நன்றி ஐயா. எஸ்ஐஆர் அப்படின்னா அது வெறுமனே வாக்காளர்களை திருத்தம் செய்து அவர்களை சேர்ப்பது, அவர்களை கழிப்பது அல்ல. அது உங்களுடைய குடி உரிமையை, நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன் தானா, இனிமேலும் குடிமகனாக நீடிக்க முடியுமா அப்படிங்கிற உத்தரவாதத்தை ஏற்படுத்துகிற ஒரு நெருக்கடியான ஒரு நடைமுறை. அது நமது இருப்பையே கேள்விக்குள்ளாக்குகிற ஒன்று அப்படின்னு தெள்ளத் தெளிவாக சாதாரண மக்களுக்கும் புரியும்படி சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.